சைவத்தை ப்ரமோட் பண்ணுறவங்க சோயா நிறையா வந்து சாப்பிட்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு சோயா பயன்படுத்தப்படுது. ஸோ அப்போ இது ஆபத்தானதா அல்லது பிரச்சனை இல்லாததா, ஆரோக்கியமானதா, இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ சோயாவில் புரதம்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த கேள்விக்குறியே எதில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது நல்லதுன்னு சொல்கிறதும் கெட்டதுன்னு சொல்கிறதும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்னால. என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சோயாவில் முக்கியமாக ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கெமிக்கல்கள் இருக்குதுங்க. ஐசோஃப்ளேவோன் இது வந்து என்னென்னா ஒரு வகையான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வகையை சேர்ந்தது. சரிங்களா? அந்த ஐசோஃப்ளேவன்ஸில் இன்னும் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? டீட்சின், ஜெனிஸ்டின் அந்த மாதிரிலாம். ஸோ மெயினாக இந்த ஐசோஃப்ளேவோன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன இதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையை கொண்டது. சரிங்களா? நம்ம இந்த ஆக்சிடேஷன் தன்மையை குறைச்சி உங்களுக்கு நிறைய விதமான உடம்புல பாதுகாப்பு கொடுக்குது. ஸோ அந்த வகையில் சில பாதுகாப்பு கொடுக்குது. அப்புறம் இந்த ஐசோஃப்ளேவோன்ஸ்க்கு ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால்